சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புனித மிக்கேல் உயர்நிலை பள்ளி சிங்கம்பட்டியில் மாவட்ட அளவிலான சிறு தானிய விழிப்புணர்வு விழா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி அருணாதேவி அவர்கள் முன்னிலையில் பள்ளி தாளாளர் மற்றும் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறு தானியங்கள் மற்றும் சிறு தானியங்கள் மூலம் செய்யப்பட்ட உணவு வகைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டு பார்வையிடப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது.
விழிப்புணர்வு விழாவை நம்முடைய பள்ளியிலே சிறப்பிக்கின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்று இப்பொழுது இந்த நிகழ்வை எல்லோருக்கும் உதவியாகவும் எல்லோருக்கும் பொருளுள்ளதாகவும் எல்லோரும் அறிந்து இந்த உலகை இயற்கையை ரசித்து இன்புற்று வாழ்வதற்காகவும் இந்த விழாவானது நமக்கெல்லாம் வேரோட்டமாக வாழ்வதற்கு ஊட்டச்சத்தோடு வாழ்ந்து இந்த உலகில் நல்ல சாதனைகளையும் இந்த உலகில் வாழ்ந்த மனித குலம் சிறப்புடன் வாழ்ந்து பிறருக்கும் இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்கும் வகையிலே இந்த உணவு அடிப்படை என்பதை உணர்ந்து இன்றைய தமிழக அரசானது நமக்கு இந்த விழாவை சிறப்பிக்க சொல்லியிருக்கிறது. விழிப்புணர்வு விழாவிற்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்பதோடு இந்த விழா முழுமையாக சிறப்புற நிறைவேறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தொடக்கமாக இறைவணக்கத்துக்கு நாம் செல்வி எடுப்போம். ஒளியேற்றுவார்கள். அடுத்ததாக புனித மிக்கேல் கலைமணிகளின் தாளாளர் நிர்வாகி அவர்கள் இப்பொழுது ஒளியேற்றி சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியமை அவர்கள் ஒளியேற்றி சிறப்பு செய்வார்கள். அன்போடு கேட்டுள்ளேன். அடுத்ததாக பள்ளி உயர்நிலைப் பள்ளிய தலைமை ஆசிரியர் அவர்களை பொன்னாடை பற்றியவர்களுக்கு ஆசிரியர்களை ஆகியத்தின் பயன்கள் குறித்து ஒரு சிறு சொற்பொழிவாற்ற 5ஆம் வகுப்பு மாணவி தனுஸ்ரீ அழைக்கிறேன். கம்பன் கவிவெடுத்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எமது தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி தானியத்தின் நன்மைகள் பற்றிய என் உரையை இப்பொழுது பேச தொடங்குகின்றேன். தானியம் உடலுக்கு நல்லது. தானிய கம்பு உடலுக்கு தெம்பு. திணை இதயத்தின் துணை. சோம்பல் நீக்கும் சோளம் ஆகியவை மிக சிறப்பான தானியங்கள். நம் தாத்தா பாட்டி போல ஆரோக்கியமாக வாழ வேண்டுமெனில் ஒரு வகை தானியமாவது உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சரிவிகித உணவு பற்றி பேச போகிறேன். நாம் அன்றாடம் உண்ணும் உணவே திட்ட உணவு எனப்படுகிறது. நாம் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் திட்ட உணவு சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும். இந்த திட்ட உணவே சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகிறது. பருப்பு வகைகள், வெல்லம், முளைக்கட்டிய விதைகள், புளிக்க வைக்கப்பட்ட உணவு வகைகள், பருவகால காய்கறிகள் மற்றும் பழங்கள் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றன. எனவே நாம் அதிக செலவின்றி சரிவிகித உணவை பெறலாம். எனவே சிறுதானியங்களை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வோம், நோயின்றி வாழ்வோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய், ஆழ்மனக்கு சூட்ட முட்டை,
வலிஞ்சி வரும் தேன் முட்டை இழந்து பழம் கொடுக்கப்புல் உப்பு போட்ட ஒட்டு மாங்காய் கலாக்காய் கொய்யாக்காய் கத்திரிக்கும் பழங்கிழங்கு கொட்டுக்கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு வாழும் காலம் 100 வாழை இல சோறு வயிற்றுக்கு நன்மை தரும் வரத்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும் பழமோ காய்கறியோ பாதி நோய் திரும்பும் பருப்பை சேர்த்துக்கிட்டா புரத சக்தி வரும் உள்ளூரை விலகின்ற உணவை ருசிச்சுக்கு துரித உணவு விரும்பி ஒன்று பழக்கத்தே துய தேக வேணும்னா மதுவை தவிர்க்கணும் வேர்வையிலே விளையோ கிழங்க சாப்பிடணும் நார்ச்சத்தும் வேணும் தண்டை சாப்பிடணும். நவதானியங்களின் பெயர்கள் இரண்டை பாசிப்பயிறு கேழ்வரகு. உணவாக மட்டுமல்லாமல் வழிபாட்டு பொருளாகவும் பார்க்கப்படும் தானியம் எது? நவதானியங்கள். சாமையில் சாதாரண அரிசியை விட நார்ச்சத்து டேஸ் மடங்கு அதிகம் உள்ளது. 7 மடங்கு. பூஜை தாவரங்களில் சிறப்புக்குரிய தாவரமாக கருதப்படுவது எது? சாமை. சாமை தயார். உடல் எடையை குறைக்க பெரிதும் பயன்படும் தானியம் கொள்ளு. கரெக்டான ஆன்சர். விழிப்புணர்வு விழா இன்று புனித மைக்கேல் ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் வைத்து சிறப்புற நடைபெற ஏற்பாடு செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகியவர்களுக்கும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.